அதைத் தொடர்ந்து பரணி அரசு மேல்நிலைப்பள்ளி மூலனூர். இன்னைக்கு வந்துட்டு என்ன விளாக் வர போகுதுன்னா, நீங்க தம்ப்ளைன்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஏன்னா இப்பெல்லாம் தம்ப்ளைன்ஸ்ல வச்சிடறோம். ஸோ அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. நாங்களே ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். இது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு வீடியோ திடீர்னு ஒரு ஷாக்கிங். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். பரணி வந்து சிரிக்கிறதுக்கே காசு கேக்குறாங்கங்க. ஏன் பரணி? அவனுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. திக் 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 திக்னு. அப்படிதானே? திக் திக் நிமிடங்கள், திக் திக் நிமிடங்கள், அப்படிதானே தம்பி? ஆமாம். அப்புறம் வேற லீவ் வேற போட்ட ஸ்கூலு. 3 நாள் லீவ் சார். ஏப்பா லீவ் வேற. ஹேர் ஸ்டைல் பாருங்க. நோன்னு சொல்லக்கூடிய ஆயுதம். இந்த வயசு அடலசன்ஸ்ல இருக்கீங்க. 10ஆவதுல இருந்து 12ஆவது 11ஆவது 12ஆவது போக போறீங்க. அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கைக்கு போக போறீங்க. எப்பவுமே எந்த சூழல்லையுமே நோ சொல்றதுக்கு தயங்காத ஒரு மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கறத எனக்கு விருப்பம். பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள், உங்க கூட கிளாஸ்ல படிக்கிறவங்க, ஒரு தொழிலாளர்கள், குறிப்பா அந்த அனிகா டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நண்பர்கள், கொக்கரகோ சைனீஸ் அண்ட் தந்தூரி ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தினுடைய நண்பர்கள் மற்றும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேரும் நான் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் உங்களுடைய கரவொலி மூலம் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நான் உங்களுக்கு கைவிட்டு செல்ல இருக்கின்றேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அவசரமாக செல்வதால் இப்பொழுது ஜோன்ஸ் வசந்தன், அதைத் தொடர்ந்து கிருபானந்தினி அரசு உயர்நிலைப்பள்ளி செலாம்பாளையம் 490 மதிப்பெண்கள். செல்வி கிருபானந்தினி அவருடைய ஆசிரியர் பெருமக்களும் வந்து பேர் பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோர்கள் வந்திருந்தால் வந்து பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் ஒரு நல்ல சூழ்நிலையை மாணவ செல்வங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வழக்கறிஞர் அண்ணனே, வந்த மாணவ செல்வங்களை எல்லாம் தம்முடைய அன்பால் அரவணைப்பால் ஒப்பற்ற மனிதர்களாக உருவாக்கி அறிஞர் தம் இதய ஓடை ஆரணீர் நடைமூண்டு இப்பொழுது சீல்டை நினைவு பரிசு வழக்கறிஞர் ஐயா பிரபாகரன் அவர்களை ஜீவன் சார்பிலும் சமூக ஆர்வலர்கள் சார்பிலும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வருந்துகிறோம். சாய் லக்ஷ்மணன், மகேஸ்வர் பிராக்டிஸ் கிளப் சார்பாக பரிசுகள் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து 3D ஷோ மற்றும் 50 சி லதா பிஏ கல்வி வழக்கறிஞர், அதைத் தொடர்ந்து பொட்டிக்காம்பாளையம் நிவேதா, தாவளை செல்வன் அவர்கள் அப்பரிசனை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நான் அவர்களுக்கு கோயில் சேவை இவ்வளவு பரிசனை வழங்குவார். இவ்வளவு மேடை வைக்கிறோம்.
காமிச்சிடறேன். பரணிக்கு வந்து ஜே. பள்ளி கஷ்டம் கட்டலாம். அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் திரு கணேஷ் அவர்களை மேடையில் அதுக்கு 70 இருந்து 80 எப்படி வாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையும் உயரும், மார்க்கும் உயரும். 472 மற்றும் 471 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி மூலனூர் நிதர்சனா 472 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பரணி, அரசு மேல்நிலைப்பள்ளி மூலனூர் பரணி மாணவர் சான்றிதழை பெறுகிறார். 471 மதிப்பெண்களை எடுத்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மதிய உணவு தயார் நிலையில் உள்ளது. அதற்கு முன்பாக நன்றியுரை நாட்டுப்பண் நன்றியுரை வழங்க நம் அருமை சகோதரர் ஐயா அவர்கள் வருகை தருகிறார்கள். விஸ்வபிரியா பெருமையம் மகன் 485 மதிப்பெண்களை எடுத்து பெருமை சேர்த்த மாணவி விஸ்வபிரியா. பெற்றோர் போக்க பெருமையம் அரசு பள்ளி மாணவி, வாழ்த்துக்கள். நன்றியுரை இதோ உங்கள் முன்னால் நம் அருமை சகோதரர். பரிசு பெறாதவர்கள், சான்றிதழ் பெறாதவர்கள் உணவு அருந்திய பின்பு நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து அவசரப்பட்டு வெளியே போக வேண்டாம். சாப்பிட்டு நீங்க அந்த பரிசு கூப்பன் மற்றும் சான்றிதழ் வாங்காதவங்க வாங்கிக்கலாம். தற்போது நன்றியுரை மாலைப்பண்ணி ஜீவன் தொலைக்காட்சியும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கழுத்துல போடு. நீங்க வருகின்ற இந்த லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. மட்டன் பிரியாணி. நம்ம மூலனூரில் இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி மாதிரி பள்ளியிலையும் சரி எடுத்திருக்காங்க. ஓடு 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 ஓடு. ஹாஸ்னா சாகின் ஒரு வழக்கறிஞர்கள முக்கியமான ஒரு நபருமான முன்னோடிகள் அறிவாசி நிதர்சனா மூலனூர் பரணி மூலனூர் குண்டலமாடல் சக்தி சௌந்தர்யா குண்டலமாடல் சௌமியா
ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு பெற்றவங்களுக்கு? என்னை விட வந்து இவருக்கு இதை விட என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் வந்து நீங்கள் போங்க, இது வந்து உங்களுக்கான இடம், நீங்கள் போங்க அவனை. ஏன்னா பரணியே என்ன சொன்ன நீ என்கிட்ட நான் வரேன்றதுக்கு? அம்மா எங்க நான் ஸ்டேஜுக்கு அம்மா வந்தா அப்புறம் அவ்வளோ அழுதுருவாங்க, அதனாலதான் சரி அப்பாவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் அப்படின்ட்டானா. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்திருந்தாலும் வாங்க, கூட வந்து அவங்களோட டீச்சர்ஸ் இருந்தாலும் வர சொன்னாங்க. நாங்கள் வந்து போயிருந்தோம், ரொம்ப ஹாப்பி. இது வந்து திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து தம்பியோட மிஸ் வந்து புஷ்பதலா மேம் வந்து ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் சார் வந்து மறுபடியும் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி போக முடிஞ்சால் போங்க அப்படின்னு. நாங்கள் யோசித்தோம், இதுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, என்ன வேலை இருந்தாலும் போயிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடித்தாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பிங்க. இதை விட எங்களுக்கு வந்து வேறு என்னங்க வேணும்? ஏன் சாமி? அது அங்க எல்லாத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க. நிறைய ஸ்கூல்ல இருந்து படிக்கிறவங்க எல்லாருமே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த இன்சிடென்ட் வந்து அப்புறம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. பிரியாணியான பரணியோட ஃபேஸ்ல இருந்து பெட்டர் மாஸ் லைட் எரிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட முடியல. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கார்த்திகேயன் சார்? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தான். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்காக நான் ஏறி இருக்கேன் அவார்ட் ஃபங்க்ஷன். இதுக்குன்னு பையனுக்காக அவர் நல்ல மார்க் எடுத்து அவனை கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க பேரண்ட்ஸ். அப்படிங்கிறப்போ ரொம்பவே அளவு கடந்த ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்களோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதெல்லாம் நேரில் பார்க்குறப்ப தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியும் நல்லபடியாக மெடல் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஆமாம். தம்பிக்கு என்ன கொடுத்தாங்க? ஊக்கத்தொகை தானே? ஊக்கத்தொகை கொடுத்தாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கல. இதுக்கு உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ரொம்ப எங்களை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டான். தீபக்கு வந்து இதே மாதிரி தான். அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து 12th ஸ்போர்ட்ஸ் அளவில் வந்து எங்களை பெருமைப்படுத்தினாரு. ஸ்டேஜ் வந்து ஏறி இருக்குமா இல்லையான்னு தவிர தம்பியோட சர்டிஃபிகேட்டில் நிறைய இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம். அவர் வந்து 12th அடிச்சு காமிச்சிட்டார், 521 மார்க் அடிச்சு காமிச்சிட்டார். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப டயர்டு. கல்யாணம் இன்னைக்கு தான் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ பாருங்கன்னா காரில் போயிட்டே தான் இருக்கிறோம். அவ்வளோ டயர்டாக இருக்குது எங்களுக்கு உடம்பு. அது இருந்தாலும் தம்பி எனக்கு உண்மையாலுமே அழகியே வந்துருச்சு. நான்லாம் அழுதுருவேன். தயவு செஞ்சு நான் ஸ்டேஜுக்குள்ள நீங்களே போங்கம்மா, நீங்கள் போங்க. அதுதான் எனக்கு வந்து இவர் போய் தம்பி பக்கத்தில் நின்று வாங்குறதா எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் சொன்னேன், அந்த மெடல் வந்து மேபி போடல, கையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி போடுங்கன்னு தான் நான் சொன்னேன் எங்ககிட்ட. மைக்கு கிட்ட வச்சு பேச சொல்கிறேன். கை வேற வலிக்குதுல்ல, எவ்வளோ நேரம் பிடிக்கிறது? பரணி நீ வேற எதாவது சொல்றியா? நான் வேற என்ன சொல்றது, அவருக்கு நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ரைஸும் வாங்கலாம், அதான் சொல்கிறேன். ஆமாம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, தம்பி ஏன் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டில் மாற்றிட்டீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம். தம்பியோட மார்க்கு வாங்கணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு சேர்த்திருக்கோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, தம்பி நான் படித்து நல்லா வந்து அவங்களோட கையில் அவங்க நிற்கணுங்கிறத எங்களோட ஆசை, வேறு எதுவும் கிடையாது. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினா போதும். அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து நல்லபடியாக வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சானுங்களா எங்களுக்கு அதுவே போகிற இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றோம். சரி, ஓகே. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாகை வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய் பாய்.